ஒன்று, ரெண்டு, மூணு. நான் உன்னை சுட்டுட்டேன். நான் உன்னை சுட்டுட்டேன். நீ செத்துட்ட. நீ செத்துட்ட. இது என்னோடது. கொடுக்க மாட்டேன். செத்து போயிட்ட. இப்போ நீதான் சொல்றல்ல. நான் தான் உன்னை சுட்டுட்டேன்ல. எப்படி உன்னால பேச முடியும்? குடுக்குறியா இல்லையா? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எங்க நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். பாவம், அவங்க குழந்தைங்க தானே, அவங்க கிட்ட எப்பவும் கோவமா நடந்துக்கவே கூடாது. பசங்களை கண்டிக்கிறதுல தப்பே இல்ல. நீங்க இவங்களை அமைதியா இருக்க வச்சீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஹேய், இங்க பாரு சைல, தங்கச்சி கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது. அந்த கண்ணை அவகிட்ட கொடுத்துறா. கண்ணா, குட் மார்னிங். மறுபடியும் அதே கட்ட கனவா? இந்த டேப்லெட்டை டெய்லி சாப்பிடணும்னு உனக்கு தெரியும்ல? சரியாயிட்டு இருக்கும்னு நினைச்சேன். ஹே, இந்த டேப்லெட்டை நீ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே கூடாது. சரி, இப்போ ஓகே தானே? ஸ்விம் பண்ண போறேன், வரியா? இல்ல. ஓகே. இல்ல, இன்னும் அவர் தொங்கிட்டு இருக்காரு. பைத்தியமா? ஏன் இப்படி பண்ற? என்ன பண்ற பாரு. நீ ஃபெட்ரிக்கோட படம்லாம் பாத்திருக்கியா? இல்ல, அவரோட படங்கள் எல்லாம் ரொம்ப வயலண்டா இருக்கும். ஐயோ, இவ ரொம்ப சைலண்டான பொண்ணு. சும்மா இருக்கியா? சரி, ஏதாவது ஒரு படத்தை சொல்லு, கதை பிடிச்சிருந்தா பாக்குறேன். ரீசெண்டா வந்த படம்னா டேட்டிங் ஆப். இந்த படத்தோட கதை என்னன்னா, டெக்னாலஜிஸ் தெரிஞ்ச ஒரு குரூப் ஆஃப் வேம்பயர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி மக்களை அதில் சிக்க வச்சு விக்டிம்ஸ் ஆக்கி அப்புறம் கொடூரமாக கொள்ளுவாங்க. இந்த படத்தை பார்த்து நீ பயந்துட்டேன்னு சொல்லு, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி சரி, நீ சொன்னது புரிஞ்சுது, பயந்துட்டேன்னு சொல்றேன். கிளவுடியா பத்தி ஏதாவது சொல்லு. கிளவுடியா பற்றி சொல்லணும்னா, வெளியே இருக்கும்போது அவள் ஸ்டார் மாதிரி இருப்பா. ஆக்சுவலாக அவள் ரொம்ப நல்லவ. இதில் உண்மையான பெரிய ஆளுங்க யாருன்னு பார்த்தா ஃப்ளாவியோ, அப்புறம் எலினா.
அவன் ஒரு லாயர். உனக்கு இந்த மேரினோ அண்ட் அசோசியேட்ஸ் லா ஃபார்ம் பற்றி தெரியும்ல? அவனை கம்பேர் பண்ணால் பெரிய மேசன்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா அவள் 3 டிகிரிஸ் முடிச்சிருக்கா, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, நீ சொன்னவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்றேன். இந்த பாரு, ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. சரி, புரியுது. எந்த போட்? ஏய், ஒரு நிமிஷம் நெல்லு. அங்கே பார்த்தியா? ஓ, ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஒரு நாள் நானும் இதே மாதிரி ஒரு போட்டை வாங்குவேன். அவ்வளோ பெருசெல்லாம் எதுக்கு? ஒரு சின்ன போட்டா இருந்தாலும் அழகா இருந்தா போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக யோசிக்கிற பார்த்தியா? இதெல்லாம் முதல்ல நிறுத்து. வயசான அறிவாளி மாதிரி நீ நடந்துக்கும் போதெல்லாம் வயசானவன் சொல்ற. நம்ம அந்த மாதிரி போட் வாங்கணும்னு இருக்கேன். போட் சரிடியா, போட்டுக்கு போலாமா? ஓகே. அம்மா என்ன இது? ஏய், என்ன இதெல்லாம்? ஏய், அதை ஏன் வெளியே எடுத்த? உள்ள வை. நான் தான் உள்ள வைன்னு சொல்றேன்ல. ஒரு வாரம் அந்த போட்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம். அதுவும் நம்ம 6 பேர். இதெல்லாம் பத்தவே பத்தாது. என்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க வருவாங்க. ஆமா, ஆனா அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, பேத்தி. இந்த மாதிரியாவது அந்த வயசானவர் காதலிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, ஒண்ணு சொல்லு. நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பொறாமப்படுற போல. நானா? ஆமா. ஏய், நடிக்காத. ஏய், அப்படிலாம் இல்ல செல்லம். நான் என் வாழ்க்கையில காதலிக்கிற ஒரே ஒரு பொண்ணு நீதான். சரிங்க வா. தட்ஸ் மை கேர்ள். அவங்க தான் பண்றாங்க. ஹாய் ப்ரொஃபசர். ஹலோ. ஹாய், எங்க இருக்கீங்க? உங்களை விட்டுட்டு கிளம்பட்டுமா? சாரி, ஃபெட்ரிகோ ரொம்ப லேட்டா எந்திரிச்சிட்டான். உனக்கு தான் அவனை பத்தி நல்லாவே தெரியுமே. ஆமாமா, கரெக்ட் தான், நல்லா தெரியும். என்றைக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கான். நீங்க மட்டும்தான் இன்னும் வரல. ஓ, எனக்கு அவளை பத்தி டீடைல் ரிப்போர்ட் வேணும். அவ பார்க்க எப்படி இருக்கா? என்ன வேவு பார்த்து சொல்ற. சரி, சொல்றேன் கேளு. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒருத்தர் கையை ஒருத்தர் புடிச்சுக்கிட்டே போட்ல ஏறுறாங்க. ரொம்ப ஸ்வீட்ல. ஓ ஸ்வீட். சீக்கிரம் வந்துருங்க. சரி, யாரு வந்தாலும் வரலனாலும் 11:15க்குலாம் கிளம்பிடுவோம். வாங்க வாங்க, வெல்கம். வந்துட்டோம். ஹாய். ஹேப்பி பர்த்டே. தேங்க்ஸ். மார்டினா, எலினா, மார்டினா. ஹலோ, நான் மார்டினா. ஹாய். நைஸ் டு மீட் யூ. ஓ மை காட். மார்டினா, ஷூ கட்டிடு. ஏன்னா போட்டுக்குள்ள ஷூ வேண்டாம். ஓ சாரி, தெரியாம. இல்ல பரவாயில்ல. யூஸ் பண்றதுக்கு வேற ஷூஸ் இருக்கு மார்டினா. ஹாய், வந்துட்டியா? ஹேப்பி பர்த்டே. Thank you. நல்லா இருக்கேன். ஏய், உனக்கு இப்படி வயசாயிட்டே போகுது. போது நிறுத்துறா. ஏய் மார்டினா, இவன் தான் ஃப்ளாவியோ, இந்த போட்டோட கேப்டன். எப்படி இருக்கீங்க? நான் மார்டினா. நைஸ் நேம். இவர் எப்பவும் லூசு மாதிரி தான் நடந்துப்பாரு. நீங்க கண்டுக்காதீங்க. ஏய் மார்டினா, வா, நான் உனக்குள்ள போர்டு சுத்தி காட்டுறேன். உள்ள போலாம்ல? தாராளமா சுத்தி காட்டு. பட் எந்த பொருளையும் டேமேஜ் பண்ணிடாத. அண்ட் உன்னோட ரூம் சலூன் பக்கத்துல இருக்கு. ஓகே, தேங்க் யூ. என்ஜாய். உங்க ஃப்ரெண்ட் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போட்டை சுத்தி பார்க்க போயிட்டாரு. வாவ், சூப்பரா இருக்கு. அட, இந்த போட்டோல இருக்கிறது நீயா? ஏய் பாத்து, அதெல்லாம் பெரிய வரலாறு. ரொம்ப கியூட்டா இருக்க. அவங்க அப்பத்துல இருந்தே டேட் பண்றாங்களா? இல்ல, இது வந்து நாங்க ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. இல்ல, ஃப்ளாவியோவும் எலினாவும் காலேஜ்ல சேர்ந்த அப்புறம் தான் டேட்டிங் பண்ணாங்க. ஆனா ஃபெடரிகோவும் கிளவுடியாவும் கொஞ்சம் லேட்டா தான் டேட்டிங் பண்ணாங்க. அவங்க பல வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருந்தாங்க. அப்படின்னா நீ மட்டும் தான் தனியா இருந்தியா? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் கூட வா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். வா சீக்கிரமா. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் தான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்ல. நீ அந்த டோர் க்ளோஸ் பண்றியா? உனக்கு உன்னோட பர்த்டே கிஃப்ட் வேண்டாமா? ஏய், என்ன பண்றாங்க? நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே. உனக்கு வேண்டாமா? ஏய், இருவா. ஓ, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். சத்திர நல்லா என்ஜாய் பண்ணிட்டுமே விட. 20 நிமிஷத்துக்கு மேல ஆகுது.
கெஸ்டா வந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லதில்ல. செல்லம் ரிலாக்ஸ்டா இருங்கண்ணா. ஏய் எல்லாரும் என்ன பண்றீங்க? ஏய் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நாங்க வந்துட்டோம். இனிமே அத கலந்தா. ஹலோ. ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டீங்க. செல்வன் சரி வா செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓ நல்லாச்சுடா. நீ ரொம்ப அழகா இருக்க. நீயும் தான். முதல்ல கொஞ்ச நேரம் உட்காரு. என்ன பெருசு அப்படி தள்ளி விட்ட? ஆமா நம்ம பர்த்டே பாய்ங்க. சுத்தி பார்க்க போயிருக்கானாமா. போய் ரொம்ப நேரம் ஆகுது. சரி விடு, அந்த பொண்ணாவது gift கொடுக்குதே. கூச்சப்படாதீங்க, உங்க போட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆ ஹாய் கிளவுடியா. ஹாய். ஏய் எல்லாரும் வந்துட்டீங்களா? அட வாடா வாடா வா 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 வா. நல்லா இருக்கியா? ஏய் மார்ட்டினா, இதான் ஃபெடரிகோ. Hi. அப்புறம் அதான் கிளவுடியா. ஹலோ Hey, beautiful. ஹாய். Happy birthday. Thank you. ஓகே எல்லாரும் ரெடியா? கிளம்பலாமா? சரி எல்லாரும் ரெடியா? கிளம்பலாமா? ஆமா நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே. வாங்க வாங்க. ஓகே ரெடி. நம்ம எல்லாரும் வெக்கேஷனுக்கு தானே போகும். எல்லாரும் நல்லா சிரிங்கல. சிரிங்க பார்க்கலாம். சச்சீஸ். ஓகே ஒரு நிமிஷம். இப்ப போஸ் கொடுங்க. டேய் குரா, நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன். ஏன் எதுக்கு? டேய் நான் ஓட்டுறேன்னு சொல்றேன். நீதான் அங்க இருந்து இவ்வளவு ஓட்டு வந்திருக்க. என்னடா சின்ன பையன் மாதிரி ஓட்டுறேன்ட்டு. டேய் இல்ல ஒரு ஆசை. நானே பாத்துக்க மாட்டேனா? அல்றா நான் ஓட்டுறேன். உனக்கு பேசாதீங்க. சீக்கிரம் ஒரு முடிவு வாங்க. இது 60 டிகிரிஸ்ல இருக்கணும். ஓகே 60 ஓகே விடு பாத்துக்கலாம். அதோ அந்த கரையை பார்த்து நேரா ஓட்டுக்கண்டா. இல்லனா கேப்பேன் நான் ஆனா உன்கிட்ட. இது கார் மாதிரிலாம் இல்ல. இது வேற டெக்னிக். பாத்து ஓட்டு. ஓகே டேய் தொடாதடன்றல. ஓகே ஓகே நான் உன்னை தொடவே இல்ல. ஓகே ஓட்டி இருப்போம். ஸ்பீட் எவ்வளவுதானா? Come on. பேசவே மாட்டேங்குது. Go. இல்ல ஸ்பீட் இவ்வளவு என்னாச்சு? தொடாதடங்கறல. அட பாவி ஆட்டோ பெல்ட் போட்டு விட்டுருக்கியா? அட பாவி நீ நான் சேஃப்டிக்காக தான்டா. ஏன் பாத்து ஆட்டோ பெல்ட் போட்டு பாத்ரா. உன்னை முதல் முறை செலக்ட் பண்ணும்போது என்ட்ரிக்கு ரொம்ப பிடிச்சிருப்பான் போல இருக்குல்ல. என்ன சொல்ல வரீங்க? அவன் முதல்ல உன்னை நீ வேலை பாக்குற பப்ல தான் மீட் பண்ணானாமே. ஆமா, நான் தான் அவர்கிட்ட போய் பேசினேன். அப்படியா? அன்னைக்கு நான் லீவ்ல இருந்தேன், சும்மா பார்க்கு போலான்னு தான் போனேன். இல்லனா நீ அதிகமா குடிச்சிருப்ப போல. இல்லனா அவனை நீ லவ் பண்ணிருக்கவே மாட்ட. அப்படி இல்ல, என்ரிக்கோ நடந்துக்கிறத பார்த்து நீங்க வேணா அப்படி சொல்லலாம். ஆனா அவர் ரொம்ப நல்லவர். வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டு. இல்ல எனக்கு தண்ணில ரொம்ப பயம். Please. இப்படி இழுத்துட்டு போகாத, பொறுமையா போ. எனக்கு பயமா இருக்கு. இரு இரு இரு. இங்கே இருக்கலாமா இல்ல ஸ்விம் பண்ணலாமா? என்ன சொல்ற? இல்ல எலினா சும்மா மாட்டா. அவளுக்கு தண்ணினா பயம். இங்கே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆஹா. அவ சும்மா பேருக்கு தான் இந்த வெக்கேஷனுக்கு வந்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. வா வா. நீங்க ஸ்விம் பண்ணுங்க, நான் சன் பாத் எடுத்துக்கிறேன். ஷூரா? நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வா போலாம். ஓகே சரி வா. இல்ல வாமா இருக்குல்ல. என்ன ரெடியா இருக்கியா? ஓகே ரெடி. அட பாவிகளா. என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? இரு நானும் ஸ்விம் பண்றேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். என்னால முடியலப்பா. இவன் வேற என்ன ரொம்ப கேஜ் ஏத்திட்டான். நீ வேற. பசங்களா இதோ நானும் வந்தாச்சே. எல்லாரும் உங்க ட்ரெஸ் தூக்கி கழட்டி போடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Enrico. ஓகே பாட்டு ரொம்ப லெங்கா போயிட்டு இருக்கு. கட் பண்ணலாமா? மெழுகுவர்த்தி உருவுது. செல்லம் நான் போய் நைஃப் கொண்டு வரேன். நான் ஹெல்ப் பண்றேன். No, 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 you are my guest. உட்காரு. பரவாயில்ல. உட்காருன்றல. இன்னொரு போட் ஓட்டுறவன நீ ஏன் கூட்டிட்டு வரலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ போட் ஓட்டும் போது எல்லாரும் உன்னை பார்த்தா ஆஹா சூப்பர் பயங்கரமா ஓட்டுறான்னு புகழ்னு தானே இதெல்லாம் பண்ற. ஆனா உண்மை என்னன்னா நீ போட்டை ரொம்ப கொடுமையா ஓட்டுறியா, கொடுமையா ஓட்டுற. மட்டினா உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவனுக்கு போட் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. ஆனா நான் ஓட்டும் போது மட்டும் என் பின்னாடி உட்காந்துட்டு நான் ஓட்டுறேன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். வீட்டுல ஒரு துரும்பு கூட எடுத்து போடவே மாட்டான். ஆமாமா இவன் மட்டும் வீட்ல அப்படியே எல்லா வேலையும் சரி சரி உங்களை பத்தி பாக்குறான். நீங்க பெருமை பீத்திக்கிறது நிப்பாட்டுங்க. நான் சொல்றேன் பாருங்க. ஒரு தடவை கேம்ப் நடக்கும்போது நான் 3 பொண்ணை உஷார் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தேன் தெரியும்ல. நான் பெரிய ஆள்ரா. யா யா யா
கரெக்ட் இவன் சொல்றது உண்மைதான். ஆமாமா அந்த பேரு பொண்ணோட தானே பேர் எனக்கு என்ன? தெரியும். பெட்டினா, பெட்டினா, அப்புறம் அலெக்சாண்ட்ரா, அலெக்சாண்ட்ரா, ஆமா ஆம்பிரிட்டு, மொட்டை கலக்கிட்ட. அது நடந்து இத்தனை வருஷம் ஆகுது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்களாம் அதை மறக்கவே இல்லைல்ல? திரும்பவும் கத்தி காணாம போயிடுச்சு. என்னது மறுபடியுமா? ஆமா, மேனேஜர் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கணும். எல்லா கத்தியும் எங்க தான் போகுதுன்னே தெரியல. எனக்கு இது மட்டும் தான் கிடைச்சது. இத வச்சு கட் பண்ணு. யா போதுமே, இதுவே தாராளம். ஆனா இதை வச்சு நம்ம ஸ்பாஞ்சை மட்டும் கட் பண்ண முடியும். என்ன மச்சான்? ஏய் வெயிட் Okay, gift கொடுக்கலாம். ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. எனக்கு ஒரு ஐடியா. இன்னைக்கு என்ரிகோட பர்த்டேங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவோமே. என்ன நான் சொல்றது? ஹாப்பி பர்த்டே என்ரிகோ. birthday. ஓகே பரவாயில்ல. இல்ல நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். எனக்காவது குடியே. சரி எனக்கு முதல்ல ஊத்துங்க. போதுமா? எனக்கு எங்கேயும் கொஞ்சம். இரு அவசரப்படாத, அதான் ஊத்துறேன்ல. இருங்க வெயிட் யாரும் குடிச்சிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ரிகோவுக்காக, என்னோட உண்மையான நண்பன். உனக்கு வாழ்க்கையில எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். வாவ். ஹாப்பி பர்த்டே மை ஃப்ரெண்ட். சரி சீக்கிரம் முடிச்சிட்டு குடிப்போம். ஹாப்பி பர்த்டே. இப்போ கிஃப்ட்கான டைம். குடு சீக்கிரம் குடு. நானும் எலினாவும் சேர்ந்து இந்த கிஃப்ட்டை கொடுக்குறோம். இது உங்க 2 பேர் சார்பாவா? என்ன பரவாயில்லையே. கிஃப்ட்னு பாரு, இவளுக்கு பிடிச்சதா தான் வாங்கிருக்கோம். பார்க்கலாம். தெரியல. என்ன என்ரிகோ பிடிச்சிருக்கா? சூப்பரா. சூப்பரா. செமையா இருக்கே. என்ன பேக்கேஜ் பத்தியா? வாட்சா? அட்டகாசமா இருக்குல்ல வாட்ச்? உன் செலக்ஷன் ரொம்ப சூப்பர்மா. ஏய், இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் வேற எந்த பொண்ணுக்கும் கொடுத்துறாத. ஏய் வாய் மூடியா. அப்படி ஆ நம்மளோட கிஃப்ட்டை நம்ம கீழே போய் கொடுக்கலாம். ஆமா, நாம தனியா தான் கொடுக்கணும். ஆமா. சரி கிளம்பி எங்க கூட கொஞ்சம் வா, வரியா? சீக்கிரம் வா. வாடா, என்ன surprise வச்சிருக்காங்க இருக்கு, வா. தெரியலையே. ஹாப்பி பர்த்டே. என்னடா அது? டேய் நீயே திறந்து பாடுறா. தர. இது ஒரு கான்ட்ராக்ட் டீட். இதுல ஒண்ணு மிஸ்ஸா இருக்கு. அது உன்னோட கையெழுத்து. என் அப்பாவுக்கு தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு தெரியும்ல. அதில் ஒரு கம்பெனியில் மேனேஜர் போஸ்ட் வெட்டியாக இருக்கு. லீகலாக ஏதாவது பிரச்சனைனா இவரே பார்த்துப்பாரு. ஒரு மாசத்துக்கு 10,000 euros ப்ளஸ் பெனிஃபிட்ஸ். கம்பெனியே கார் கொடுக்குது, அதோட ஹெல்த் இன்சூரன்ஸும் கவர் பண்ணுறாங்க. இதை உடனே அக்செப்ட் பண்ணிக்க, கொஞ்ச நாள்லயே நீ செட்டில் ஆயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். நிஜமாவே ரொம்ப நன்றி. ஆனா என்னாச்சு? ஆக்சுவலாக வேற ஒரு டீல் பேசுறதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். சவுத்தில் என்னோட ரிலேஷன்ஸ் இருக்காங்க, உனக்கு தெரியும்ல. நீ அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ராஃபிட்டும் உனக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும். கென்யால ரிசார்ட்ல பண்ண அந்த மாதிரியா? டேய் அதிலடா, அதை விடு. அதில் உன் பணம் லாஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அதில் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சதும் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். டேய் இது பாரு, கென்யால நடந்த விஷயத்த மறந்துடு. உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ அப்போ திருப்பி கொடுத்தா போதும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ, எதுக்காக இப்படி சொல்கிற? இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை? நம்ம கையிருப்புக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா நம்ம கையை தான் கடிச்சுக்குவோம், அதான் சொல்கிறேன். ஏன் அப்படி? நான் உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்களா? இவனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை பற்றி பேச வேண்டாம். நான் உங்களோட கான்ட்ராக்ட் பற்றி யோசிக்கிறேன். சரி விடு, ரொம்ப நேரம்லாம் யோசிக்காத என்ன. சரி இது பார்ட்டி. சும்மா வேலையை பற்றியே பேசிட்டு போர் அடிக்காதீங்க. வாங்க போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். டேய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும்டா. அந்த மர்டினா உனக்கு பர்த்டே கிஃப்டாக என்ன கொடுத்தா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீ எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டேன். புரியுதா? வேற ஏதாவது பேசலாம். டேய் இப்போவே சொல்கிறேன். விட்டா ரொம்ப சொல்கிறேன். சொல்லாம போற வெக்கமா இல்ல? ஏய் சொல்றா.
என்னங்க என்னங்க எழுந்துருங்க, கண்ணை திறங்க. நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம போட் இப்ப நடுக்கடல்ல இருக்கு. என்ன சொல்ற? நீங்களே பாருங்க. என்னாச்சு? ஏன் அடக்க மாட்டேங்குது? Come on. ஏன் இப்படி ஆச்சு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? குட் மார்னிங். என்னாச்சு? ஃபெட்ரிகோ, என்னாச்சுன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? அப்படிதான் நினைக்கிறேன். யாரோ நங்கூரத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. யாரோ நம்ம போட்டுக்குள்ள ஏறி இருக்காங்க. சரி, கிளவுடியா எங்க? கிளவுடியா, காஃபி போடலான்னு போனேன், ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல. ஏய், என்னோட போனையும் காணும். ஒழுங்கா தேடி பாரு, இங்கதான் எங்கேயாவது என்னோட இருக்கும். போன் இங்க எங்கேயுமே இல்ல. பயப்படாத, ஒழுங்கா தேடி பாரு. ஏதாவது பிரச்சனையா? ஃப்ளாவியோ, ஃப்ளாவியோ, ஏய் ஃப்ளாவியோ, ஏய் இல்ல டேய். உள்ள போய் ஏதாவது லைஃப் போட் இருக்கான்னு செக் பண்ணு போ. ஏய் ஏய் நில்றா, நில்றாங்கறல்ல. ஏய் லைவ் போட்ல எங்கேயுமே இல்ல. ஃப்ளாவியோ, ஏய் என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் கொள்ளடிச்சிருக்காங்க. Oh my god. தண்ணி கூட இல்லையே, நான் தாகத்திலேயே செத்துருவேன்னு நினைக்கிறேன். டேங்க் சுத்தமா காலியா இருக்கு. வாட்டர் மேக்கரையும் உடைச்சு போட்டிருக்காங்க. யாரையாச்சும் ஹெல்ப்க்கு கூப்பிடலாம், ரேடியோ மூலமா ட்ரை பண்ணலாம்ல. இல்ல இல்ல சிக்னல் ஃபிளாஷ் இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்ணலாமே. அதையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. ரேடியோவும் ஒர்க் பண்ணல. அப்ப என்ன பண்றது? சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. நாம எல்லாருமே இங்க சாக போறோம்.
எதையுமே கவனிக்காம விட்டுட்டோம். நம்மலாம் கோமாக்கு போயிட்டோம். இத்தினொன்னு குடிச்சா கோமாக்கு போயிடுவோமா? ஃபெடரிகோ, நீ தானே அது எங்களுக்கு கொடுத்த. அதுல என்ன கலந்திருந்தது? என்ன அப்படி கேட்குறீங்க? அதுலலாம் ஒன்றும் கலக்கல. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். தெரிஞ்சவங்க கிட்டயா? அப்படி பார்த்தா நானும் குடிக்கவும் இல்லை, அதை ஸ்மோக் பண்ணவும் இல்லையே. நாம ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே போதையில் இருந்ததுனால தான் இப்படி நடந்திருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் ஓகே. அவங்க நம்ம பொருள்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. போட்டில் இருந்து கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் போட் எதுக்கு அவங்க டேம்பர் பண்ணோம்? எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. நம்ம உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இருக்கோம். எல்லாமே ரொம்ப விசித்திரமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்கே இப்படி நடந்ததே கிடையாது. அரசியல்வாதிங்க யாராவது பண்ணியிருப்பாங்களோ? அதான் இந்த நோ குளோபல் என்விரான்மெண்டலிஸ்ட் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி யாராவது பண்ணியிருக்கலாம். அதாவது டிமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி. ஏதாவது பிராங்கா இருக்கலாம்ல? என்ன பிராங்கா? ஏன்னா சில ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் விஐபிஸை வச்சு இந்த மாதிரி பிராங்க் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்மளை வச்சு அப்படி பிராங்க் பண்றாங்களோ நீ என்ன? கொஞ்சம் தயவு செஞ்சு வாயை மூடுறியா? உன்னை நீயே பெருமையா பேசிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்து. நீங்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ ஒண்ணும் பேசாத. பெரிய ஸ்டார் கிடையாது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்னால இதை தாங்கிக்க முடியல. நாம இங்கிருந்து நீங்களாவது சீக்கிரம் கொஞ்சம் போயிடலாம். கொஞ்சம் யோசிக்க விட ப்ளீஸ், புரிஞ்சுக்க. இந்த பக்கம் வேற ஏதாவது போட்டு வருதான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். வந்தா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சிக்னல் கொடுப்போம். ஓகே? Oh shit. இதுலயும் ஒண்ணும் இல்ல. கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? என்ன சத்தம் அது? யாராவது இருக்கீங்களா? என்ன ஓ, சத்தம்? இங்க ரேடியோ இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சு. பதில் சொல்லுங்க. இங்க தான் கேக்குதா? இருக்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஆனால் அந்த ரேடியோ நேரத்தில் வேலையே செய்யலையே. இது நம்ம ரேடியோ இல்ல. நம்ம தப்பிச்சிடலாம்ல? புரோக்கன் வேவ்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு கேக்குதா? நாங்க எல்லாரும் இங்க மாட்டிக்கிட்டோம். ஓவர். ஐ ரிப்பீட், நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம். ஓவர். நாங்க பேசுறது கமாண்டர் கிட்ட தானா? ஓவர். நல்ல வேலை. ஆமா, நான் தான். ஓவர். அங்க என்ன நிலைமைன்னு சொல்றீங்களா? ஓவர். 24 மணி நேரமா சாப்பாடு தண்ணி இல்லாம நாங்க எல்லாரும் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓவர். நீங்க சொல்றது நல்லா புரியுது. சாதாரண மக்கள் எல்லாம் போட் ஓட்ட ஆரம்பிச்சா இப்படிதான் நடக்கும். நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எங்க பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிருக்காங்க. போட்டை டேம்பர் பண்ணிட்டு சாப்பாடை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நாள் முழுக்க இங்க மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓவர். ஓ அப்படியா? உங்களை சுத்தி நிறைய திருட்டு பசங்க இருக்காங்க போல இருக்கு. கண்டிப்பா இப்ப எங்களால அந்த ரூட்டுக்கு வரவே முடியாது. ஏன்னா அங்க ஆபத்தான சூரா ஸ்மக்லர்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்க இங்க வந்து சரி எவ்வளவு நேரம் ஆகும்? நான் எதுக்காக அங்க வரணும்? ஏன்னா அதுதானே உங்களுடைய வேலை. நீங்க இங்க வந்து எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போக வேண்டியது உங்க கடமை. நீங்க வேணா சட்டப்படி கடமையை செய்வீங்க, ஆனா நான் அப்படி இல்லை. நான் எதையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளாவியோ. என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? மற்றவங்களை விட உன்னை பத்தி எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியும். ஆனா உன்னை பத்தி மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். ஹெலினா கெடானி, கிளவுடியா ஆகன், ஃபெடரிகோ கலோனா, மார்டினா ஜகோனி, எல்லாத்த விட அதிகமா என்ட்ரிகோ சேர்ச்சி. அவனோட பேர் என்னன்னு கேளுங்க. அவன் பேரை கேளு. கிளவுடியா. ஏன் உன்னோட ஃபாலோவர்ஸை ஏத்திக்கிறதுக்காகவா? எப்பவும் இதை பத்தியே யோசி. முதல்ல நீ யாரு, உன் பேர் என்னங்கிறத சொல்லு. என்ன நீங்க எம்எல்ஏன்னு கூப்பிடலாம். சல்காரி கடல் கொள்ளையனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் நானும். புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல சொல்லு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க சாயங்காலம் குடிச்சதுல என்ன இருக்குன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இப்போதைக்கு நீங்க டயர்டா இருப்பீங்க, கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க.
நீங்க எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸால கண்டிப்பா நீங்க எல்லாரும் இப்ப கொஞ்சம் பதட்டமா இருப்பீங்க. ஏன்னா ட்ரக்ஸ் அந்த மாதிரி. இப்போ உங்களோட போட் நார்மல் ரூட்ல இருந்து வெளியே தான் இருக்கு. அதனால அங்க யாரும் வர மாட்டாங்க, யாரும் உங்களை காப்பாற்றவும் மாட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க கண்டிப்பா உங்களை தேட யாரையும் அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, வெக்கேஷன் நல்லா போகுதுன்னு டெக்ஸ்ட் அனுப்பிட்டேன். அவங்க உங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்படின்னா பசியில் எங்களை சாக சொல்றியா? என்ன பசியால சாகிறதா? இல்ல சாப்பிடாம இருந்தாலும் நீங்க சாக மாட்டீங்க. கொஞ்ச நாள் கண்டிப்பா உயிரோட இருப்பீங்க. அதாவது இப்போதைக்கு சாக மாட்டீங்க. நீ என்ன கண்டுபிடிச்சாலும் நான் உனக்கு உதவி பண்ண போறதில்ல. பாய் ஃபிளாவியோ. கோகு. பைனாகுலர்ஸை வச்சு பார்த்தாலும் நான் கிடைக்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறத நீங்க மறந்துடாதீங்க. என்னால மட்டும்தான் உங்களை இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக முடியும். அதனால நான் சொல்றத மட்டும் நீங்க இப்ப செஞ்சாலே போதும். ஓகே ஓகே, நீ சொல்றத செய்யறோம். நான் என்ரிகோ கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ரிகோ தான் பேசுறேன். ஓவா. அந்த 6 நம்பரை சொல்லு. என்ன? இல்ல, நீ என்ன கேட்குற எனக்கு புரியலையே. நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். நான் இன்னும் விவரமா சொல்லணுமா என்ன? உன் அக்கௌண்டோட பாஸ்வேர்டையும் டிரான்ஸ்ஃபர் கோடையும் இப்ப சொல்லு. அவனுக்கு பணம் தான் வேணும் போல இருக்கு. அந்த நம்பர்ஸ் அவனுக்கு கொடுத்துருங்க. இங்க பாரு, நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. இங்க இருக்கிறதுலே என்கிட்ட தான் பணம் கம்மியா இருக்கு. சும்மா சில்லற வச்சிருக்க உன்னோட அந்த அக்கௌண்ட்டை பத்தி நான் கேட்கல. உன்னோட லூக்சன்பர்க்ல வச்சிருக்க அந்த அக்கௌண்ட்டை பத்தி நான் பேசுறேன். 1,06,00,000 யூரோஸ் அதுல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் எனக்கு தெரியுது. இத பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்லு. உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளோ நீ எடுத்துக்க. உன் கையில இருக்க வாக்கி டாக்கியோட பேட்டரி இன்னும் 48 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட ரொம்ப நேரமும் இல்லை. இதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. உனக்கு நாங்க நிறைய பணம் கொடுக்கிறோம். ஆனா ஒரே ஒரு முறை என்னை அப்பா கிட்ட பேசவே ப்ளீஸ். நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்கிறேன். பதட்டப்படாத, அமைதியா. லூக்சம்பர்க்ல உனக்கு அக்கௌண்ட் இருக்கா? அவ்வளோ காசு உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அது ஒன்றும் அவனோட காசே இல்லை. நம்ம லாஸ் ஆயிடுச்சு நினைச்சோமே, அந்த காசு தான் இது. நீங்க 2 பேரும் தனித்தனியா கென்யால இருக்கிற அந்த ரெசார்ட்க்கு 8 lakh யூரோஸ் கொடுத்துருக்கீங்க. இப்ப நாம இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணமே நீதானா? அவன் உங்களையும் ஏமாத்தி இருக்கான். அவனை நம்ப கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. ஆனா நீங்க ஏன் பேச்ச கேட்கல. நீங்க என்னதான் குறை சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, அந்த காசு மொத்தத்தையும் இவனே திருடிக்கிட்டு இப்ப வேற யார் மேலயோ பழிய பாருங்க போடுறான். கைஸ், எனக்கு இந்த பணத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சம்பந்தம் இருக்கு. உங்களோட இந்த ஃப்ரெண்டு ஏதோ பிளான் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப நம்மள மிரட்டுறவனையும் இவன் ஏமாத்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் அவன்கிட்ட முட்டாள் மாதிரி ஏமாந்திருக்கீங்க. இப்ப அவனோட காசு மொத்தமா வேணும்னு திரும்ப கேக்குறான். பணத்தை பத்தின பிரச்சனை மட்டும் இல்ல, உங்ககிட்ட கூட தான் காசு இருக்கானா, அவன் எங்க கிட்ட மட்டும் தான் கேக்குறான். இவங்க எல்லாம் என்றைக்கும் மேல கோவமா இருந்தாங்க. இவனால நாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நானும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்ல, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கேக்குறேன். அதான் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஸ்விஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்கல்ல. உங்ககிட்ட என்ன விட அதிகமா பணம் இருக்குதானே? அதை பத்தி வாய் திறக்கவே மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட உள்ள பணத்தை விட இந்த போட்டே 4 மடங்கு வேலை அதிகம். உண்மை தானே சொல்றாங்க. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டாபிக்கை மாத்துற? உண்மையிலே நீ ஃப்ராட் தான். எங்க பாரு ஃபெட்ரிகோ, கென்யால உள்ள ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நான் பண்ணது தப்பு தான். எனக்கு புரியுது, நான் அதை மறுக்கவே இல்லை. ஓகேவா? முதல் விஷயம், என்ன இப்படி ஃப்ராடுன்னு சொல்றது நிறுத்திக்கோ. 2வது விஷயம், உங்க 2 பேரும் எனக்கு எத்தனை வாட்டி காப்பாத்தி விட்டுருப்பேன்? எத்தனை வாட்டிடா? என்ன இப்ப சைலண்டா இருக்க? ஏன் இப்ப 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க பண்ண தப்பெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு நீங்க எனக்கு சின்னதா சம்பளம் கொடுத்தீங்க, அவ்வளவுதான். நீங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இங்க பாரு, நான் ஒன்னும் ஃப்ராட் இல்லை. இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்னேன், அவ்வளவுதான். மாட்டினா சொல்றதை நம்பாத, புரியுதா? அதில் உண்மையில மாட்டினா. நான் இங்கே கிடந்து சாக விரும்பல. கோடு சொல்லு, கோடு சொல்லு. இங்க பாரு என்ரிகோ, நம்ம முதல்ல இங்கிருந்து உயிரோட தப்பிக்க பார்ப்போம்.
கென்யாவில் நடந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன். அந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன, அந்த விஷயம் யாருக்குமே தெரிய வராது. ப்ளீஸ் என்ன நம்பு. நான் தான் என்ரிகோ. நான் பேசுறது கேக்குதா? பரவாயில்லையே, உனக்கு அது ஞாபகம் வந்துருச்சா என்ன? அந்த கோட் வந்து 874521 சொல்லிட்டேன், போதுமா? ரொம்ப நல்லது. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபரோட கோடு என்னன்னு மட்டும் சொல்லு. ஓவர். 040878. எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை இதெல்லாம் கரெக்டா இருந்தா கொஞ்ச நேரத்துல உன்னை கூப்பிடுவேன். டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து பேசுறேன். ஓவர். ஹேய் மார்ட்டினா, வா என் கூட வா. நான் யார்கிட்ட எதுவும் திருடல மாட்டினா, அப்படி பார்க்காத என்ன, புரியுதா? அவங்க கிட்ட இருந்து 1 மில்லியனை நீ திருடி இருக்க. இந்த பணத்தை நான் செலவு பண்ணவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. நம்ம கையை அதை வாங்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் ப்ளீஸ். பேசினா மட்டும் நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? இதுக்கு மேல உன்னை என்னைக்கும் நம்ப மாட்டேன். broken way நான் பேசுறது கேக்குதா? broken wave கேக்குதா? ஓவர். யா கேக்குது. நான் என்ரிகோ தான் பேசுறேன். இது உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி. நான் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபரை பண்ணிட்டேன். அதான் பணம் வந்துருச்சுல, எங்களை வந்து காப்பாத்துவா. வாக்கு கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றுவேன். சவுத்துல கொஞ்சம் பாருங்க. என்ன சவுத்? எந்த பக்கம்? தூரத்துல உங்களுக்கு ஒரு சின்ன போட் தெரியுதா? பாருங்க. ஓவர். தெரியுது, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு. அந்த போட்ல உங்க போட்டுக்கு தேவையான அளவுக்கு கேஸ் இருக்கு, ஒரு காம்பஸ், குடிக்கிறதுக்கு தண்ணி, உங்க 6 பேருக்கு சாப்பாடு இருக்கு. அதை போய் நீங்க எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப தூரத்துல இருக்கு. ஹேய், இதுக்கு பேர் ஹெல்ப்பா? அது எங்கேயோ இருக்கு, எப்படி போய் எடுக்கிறது? நாங்க எப்படி இங்கிருந்து நீ அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியும்? என்ன எல்லாரும் ஏமாத்த பாக்குறியா நீ? இங்க பாரு, நீ எல்லாம் ஏமாத்துறத பத்தி பேசவே கூடாது. அது என்ன கொஞ்ச தூரத்துல தானே இருக்கு, உன்னால முடிஞ்சா போய் எடுத்துக்க. உங்கள யாரு பெஸ்ட் ஸ்விம்மரோ அவங்கள அனுப்பி எடுங்க. இதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு. ஓவர். எவ்வளவு தூரம் இருக்குது? நீதி போன எவ்வளவு நேரம் ஆகும்? குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். ஆனா அலைகளை நமக்கு எதிர்பக்கமால அடிக்குது, கஷ்டம்தான். இந்த போட்டு வேற நகர்ந்துகிட்டே இருக்கு, நங்கூரம் வேற போடல. அப்ப அவ்வளவு தூரம் போறது ரொம்ப ரிஸ்க். நாம சாகணும் நம்ம நினைக்கிறோம். யாரும் சாக போறதில்ல, அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம். இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்விம்மர் இவர்தான். இவரே போகட்டும். இல்ல, அது உண்மையிலே ரொம்ப பெரிய ரிஸ்க். நம்ம இங்கே அமைதியா உட்கார்ந்துருக்கலாம், யாராவது வர வரைக்கும் இங்கே காத்துட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த ஆள் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். அதனால நம்ம யாருமே போன் எடுக்காததால நிச்சயமா நம்மள தேடி அவங்க வருவாங்க. எல்லாரும் நம்பிக்கையா பொறுமையா நீ இருங்க. சொல்றது சரிதான், ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இனிமே அவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்களே இங்க வந்து பாருங்க, நம்ம பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த தப்பும் பண்ணல, நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. சரி, விடு. இவர் எந்த தப்பும் பண்ணல. சரி, அப்போ நானே போறேன். நார்மல் டைம்ல இவனால ஸ்விம் பண்ண முடியாது. இப்ப வேற இவன் குடிச்சு தொலைச்சிருக்கான். அவ்வளவு தூரம் எப்படி ஸ்விம் பண்ணும்? இவன் குடிச்சு 24 மணி நேரம் ஆகுது. பாருங்க, இப்படி சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. முதல்ல ஒரு முடிவெடுத்து யாரோ ஒருத்தர் போங்க. ஓகே, நாம ஒண்ணு பண்ணலாம், ஓட் பண்ணலாம். ஹென்ரிக்கோ போகணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. என்ன பைத்தியக்கார தானே இது? பரவாயில்ல, நானே போற விடு. இது சொன்னக்கள் ஒன்னும் பிரச்சனை இல்லை. பரவாயில்லடா, இதெல்லாம் ஏன் தப்பு தானே, நானே போறேன். என் கடமையை விட்டு நான் என்னைக்குமே ஓடி ஒழிய மாட்டேன். ஸ்லோவாகவே ஸ்விம் பண்ணு, மூச்சை நார்மலாகவே விடு. 2 ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் மூச்சை விடு. 2 ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் மூச்சை எடுத்துக்க. எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்க. புரிஞ்சுதா?
அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். Oh my God, ராங் சைடில் போய்கிட்டு இருக்கான். அந்த போட் வேற பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கு. இனிமே அவனால நீந்த முடியாது. அவன் அனுப்பினதை நம்ம முட்டாள்தனம் தான். இது சரிப்பட்டு வராது. நானே போறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க போகாதீங்க. வேண்டாம். அமைதியா இரு. நான் திரும்ப வந்துடுவேன். இட்ஸ் a promise. நான் சொல்றது கேளுங்க, நீங்க போக டென்ஷன் வேண்டாம். ஆகாத, நான் வந்துடுவேன் டார்லிங். காப்பாத்துங்க. என்றிக்கோ மூச்சுடு மூச்சுடு மூச்சுடு. ஓகே ஓகே, உன்னை சூப் பண்ண முடியும். முடியும். சரி விடு. நான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே போறேன். நான் பார்த்துக்கிறேன். உன்னால திரும்ப போட்டுக்கு போக முடியுமா? முடியும் முடியும். பார்த்து போ. பார்த்து போ. என்ரிகோ, கை கொடு. பார்த்து வா. யாராவது வாங்கல. இரு இரு இரு, நான் வந்து கையை பிடிச்சிக்கோ. இரு இரு இரு. நான் இந்த போட்ல இருக்கிறது எங்க அப்பா மட்டும் பார்த்திருந்தானா நிச்சயமா அவர் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. உன் அப்பா எப்ப இறந்தாரு? 15 வருஷம். அட்லீஸ்ட் நான் டிகிரி வாங்குறதே அதை அவர் பார்த்தாரு. அவர் ரொம்ப ஏழையா இருந்ததுனால சொந்த ஊரை விட்டு போயிட்டார். ஆனா அவர் சிட்டிக்கு வந்து கூட அவர் வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறல. குடிச்சு குடிச்சே அவர் நாசமா தான் போனாரு. கத்துவாரு, அடிப்பாரு, எல்லா இடத்துலயும் வாந்தி எடுத்து வைப்பாரு. அதனாலதான் நீ குடிக்கிறது இல்லையா? அவரை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. நான் அதிகமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஒருத்த ஏழையா இருந்தா அவன் வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை பார்ப்பான். அதனாலதான் அவர் என்ன படிக்க வச்சாரு. ரொம்ப முக்கியமான ஆளுங்களெல்லாம் என்னை மீட் பண்ண வச்சாரு.
உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிட மாட்டேனா? ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, நீ பயப்படாத. ஃப்ளாவியோ கண்டிப்பா வந்துருவான். நாம் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இன்டர்வியூக்காக கியூல நிப்பாங்க, புரியுதா? நம்மளோட குழந்தைங்க கிட்ட நம்ம இந்த கதையை சொல்லும், பேர பசங்கள்ட்டையும் சொல்லும். நம்ம தாத்தா பாட்டி நம்ம கிட்ட போற பத்தி சொன்ன மாதிரி. உனக்கு ஒன்று சொல்லவா? இப்போ நடக்கிற எல்லாத்தையும் நான் ஒரு படமாக எடுக்கலான்னு இருக்கேன். இப்படிலாம் ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப சூப்பர் ஹிட்டாக இருக்கும். 6 ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு போட் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம இதெல்லாம் பத்தாதுன்னு நடுவில் ஒரு சைக்கோ உங்களை தொல்லை பண்ணுறான். இந்த கதை சூப்பராக இருக்கும். இதுக்கு சவுண்ட் ட்ராக்ல எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி யோசிச்சுட்டேன். பைத்தியம் மாதிரி பேசாத. படத்தோட முடிவில் யாரு ஜெயிப்பாங்க? எப்பவும் போல நாம தான் ஜெயிப்போம். That is my girl. ஹெமிங்வேவா? ஃப்ளாவியா அவன் எங்க இருக்கான்னு கேட்கும்போது எமிலியோ என்ன சொன்னா? பைனாக்குள்ளரை வச்சு தேடி பார்த்தா நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னான். அதேதான், ஹெமிங்வேஸ் ஹெலியோகிராஃப். நீ யோசிக்கிறத நிறுத்த. இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து நம்மளால மோர் சிக்னல்ஸ் அனுப்ப முடியும். 2 மிரரை வச்சு சன்லைட் மூலமா நம்மளால கண்டிப்பா சிக்னல் அனுப்ப முடியும். இத வச்சுதான் ஸ்பானிஷ் சிவில் வார்ல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அவங்க இத வச்சுதான் கம்யூனிகேட் பண்ணாங்க. நிறைய பேரை மர்டர் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்க அப்பா அவர் கடமையை தான் செஞ்சாரு. எல்லா குற்றவாளிகளும் தன்னை காப்பாத்திக்க தான் பார்ப்பாங்க. நாங்க எங்களோட ஃப்ரெண்டை தானே காப்பாற்றணும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதை காப்பாத்துறதுக்காக தானே. எமிலியோ, அங்க இருக்கிற சிச்சுவேஷன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. எப்ப வேணுனாலும் ஏதாவது ஒரு போட்டி இந்த பக்கம் வரலாம். அப்படி வந்தா என்ன நடக்கும்? அப்ப நீ என்ன பண்ணுவ? யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல, அதனால யாரும் எந்த கேஸும் உன் மேல போட மாட்டாங்க. இந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன், நம்பு. பழி வாங்குறதுனால செத்து போனவங்க திரும்பி வர மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, நீ எங்க வேணுனாலும் போய் உன் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். உனக்கு இந்த பணம் பத்தலன்னா சொல்லு, இன்னும் கூட தரேன். ஓஹோ, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசுன, திடீர்னு என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ காசை பத்தி பேசுற? பழி வாங்கறதால இறந்தவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்ற? புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைச்சுக்காத லாயர். நீ பேரம் தானே பேசுற.
நான் ஒன்று சொல்லுவேன், நீ வேற ஒன்று சொல்லுவேன். கடைசியில் ஒரு முடிவுக்கு வரும். நம்ம ஒன்றும் இப்போ பேரம் பேசல. நான் சொல்றத கண்டிப்பா நீ பண்ணி ஆகணும். இப்போ நான் உன்கிட்ட சொல்றத நீ கண்டிப்பா பண்ணி ஆகணும். புரியுதா? இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றியா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். வேலை செய்யும் தான் நினைக்கிறேன். நான் ஃப்ளாவியோ பேசுறேன். பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் பேசுறது கேக்குதுல்ல? ஃப்ளாவியோ, நீங்க உயிரோட இருக்கீங்களா? எந்த சைடுல இருக்கீங்க? இல்லைண்ணா. நீ முதல்ல கேபின்ல போய் பாரு, அங்க ஒரு டிவிடி இருக்கும். அந்த டிவிடியை ப்ளே பண்ணி நீயும் எல்லாரும் பாருங்க. சீக்கிரம். சரி, நான் நம்ம பாக்குறேன். அத்தனை பேர் முட்டாள கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ளாவியை பிடிச்சி வச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க. நான் அந்த டிவிடியை தேடி எடுத்து பாக்குறேன். ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. போதும். நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன்ல, அப்படின்னு இப்ப என்ன போக விடு. சரி, நான் உன்னை இங்கிருந்து போக விடுறேன். போ போ. அவுத்து விடு. சரி, இங்கதான் இருக்கு. தேடுங்க. அந்த பக்கம் பாருங்க. எங்க அது? இங்க இல்ல. ஏய், கிடைச்சிருச்சு. நான் எடுத்துட்டேன். இங்க பாரு. வா, சீக்கிரம். பொறுமை இல்லைண்ணா, பொறுமை. நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. ஏசி இப்போ நல்லா வேலை செய்யுது சார். எல்லாம் ஓகே. எல்லாம் செட் ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். இல்ல சார், வேணாம். பரவாயில்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஃபடி, என்ன? ஃபடி, இந்த டிவிடியை எடு. ஏன்? ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்துரு. ஏன், என்னாச்சு? வேண்டாம் ஃபடி, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த டிவிடியை வெளியே எடு. நான் சொல்றது ஒண்ணு கேளு. உட்காரு. என்ன நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? I love you, Flavio. I love you. என்ன விடு. I love you. I love you. என்ன கன்றாவி இதெல்லாம்? என்ன கிளாடி அதெல்லாம்? ஏன் இப்படி பண்ண? நான் உனக்கு எவ்வளவு நம்பினேன் உனக்கு தெரியும்ல. சொல்லுது கேளு. ஏன் இப்படி பண்ண? எதுக்கு நீ என்ன ஏமாத்துன? கிளாடியா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். டேய், ஏன் இப்படி பண்ண கிளாடியா? பொறுமையா இரு. உனக்கு எப்படி என்ன ஏமாத்தணும்னு தோணுச்சு? ஏன் கிளாடியா அதெல்லாம் பண்ண? கேளு. ஏன்? ப்ளீஸ் மன்னிச்சிரு. என்ன கன்றாவி? எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட் கூட இப்படி ப்ளீஸ் என்ன பண்ணிருப்ப? மன்னிச்சிரு. விடு. இது என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டல. என்ன மன்னிச்சிடு. ஏன் இப்படி பண்ண? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஃபடி. நீதான் பொண்ணா? இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? ஃப்ளாவியோ, நீ இதுக்கு தான் பின்னாடியே சுத்திட்டு இருந்தியா? இதெல்லாம் தெரியாம நான் உன்னை நம்பி உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கேன். என்ன ஒரு டிஷ்யூ பேப்பரா யூஸ் பண்ணிட்டல. பெஸ்ட் ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஃபடி. என்ன விட, நான் சும்மா விட மாட்டேன். என்ன ஏமாத்திட்டா. பொறுமையா. எலினா, சரி. எலினா வேண்டாம். எலினா, எலினா, என்றைக்கும் இங்க பாரு. சொல்லாம மறைச்சு. இல்ல என்ன பண்ற? அத முதல்ல கீழே போடு. இதுவும் அப்படியே கோர்ட் மாதிரிதான். சரியானவங்க ஜெயிக்க மாட்டாங்க. புத்திசாலி தான். பார்த்து போயிட்டு வா ஃப்ளாவியோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது கேளு எலினா. என்ன மன்னிச்சிரு. இல்லைன்னா நான் உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் என்னைக்கு உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை. சத்தியமா சொல்றேன், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் உன்னை இழக்க விரும்பல. சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடு. என்னால நீ எதுவும் பண்ணிக்காத ப்ளீஸ். எலினா, வேண்டாம் சொன்னா கேளு. என்ன மன்னிச்சிடு எலினா.
ஏன் இப்படி பண்ண கிளாடியா? ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ணிருக்க எலினா? ஏய் கிளாடியா, 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 என்ன பாரு கிளாடியா, கிளாடியா, ப்ளீஸ் 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 கிளாடியா, சாரியா, சாரி கிளாடியா, ப்ளீஸ் கிளாடியா, என்ன பாரு கிளாடியா, கிளாடியா, நம்ம தேவையில்லாம திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிரு கிளாடியா. ஏன் இப்படி பண்ண? ஏன் கிளாடியா? கிளாடியா, நான் என்னைக்கு உன்னை ஏமாத்த பார்க்கல. நாம ஒன்னா வாழணும்னு நினைச்சோம்ல கிளாடியா. படே படே படே, ஹெல்ப் பண்ணு. படே Buddy, please, buddy. நீ எப்படி பண்ணிருக்க கூடாது, எனக்கு துரோகம் பண்ணிருக்க கூடாது. நீ போய் அவன்கிட்ட பேசலாம்ல. என்ன பேச சொல்ற? எனக்கு தெரியல. நம்மள அவன் சும்மா விட மாட்டான். கண்டிப்பா அவன் நம்மள விட மாட்டான். நாம சாகர வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டே இருப்போம். அவளை நான் கொண்டு இருந்து அவகிட்ட இருக்க எல்லாத்தையும் திருடி இருப்பேன். அதோட தடயம் இல்லாம அவளை நான் கொலை பண்ணிருப்பேன். அவளை கொலை பண்ணிட்டு அவகிட்ட இருக்க எல்லா பணத்தையுமே நாம எடுத்திருக்கலாம். சேரிட்டிக்கு அதை டொனேட் பண்ணி பொது காரியங்களுக்கு நாம அதை பயன்படுத்தி இருக்கலாம். நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன பாவத்தால எல்லாமே போயிடும் தெரியுமா? அவனோட முழு வாழ்க்கையும் உனக்கு என்னதாண்டா வேணும்? உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை. பல உயிர்களை காப்பாற்றணும்னா ஒரு உயிரை நம்ம பலி கொடுத்து தானே ஆகணும். மத்தவங்க உயிருக்கு பதிலா ஒருத்தர் செத்தே ஆகணும். அதுதான் சரியான கணக்கு. பழைய பெட பயங்கரமா இருப்பான். ஹெரிகோ பண்ண தப்புக்கு என்ன பண்ணலாம் நீயே சொல்ல. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஒரு நிமிஷம், தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன பேசுற? என் மேல பழி சொல்றியா? என்ன தண்டனை? நீ பண்ண எல்லா தப்புக்கான
தண்டனை என்னங்கிறது உனக்கு இப்பவாது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுன்னா நீ இப்படிலாம் இருக்கவே மாட்ட. இங்க பாரு, உனக்கு முதல்ல என்னதான் வேணும்? எதுக்கு இந்த கேம் ஆடுறேன்னு சொல்லு. உனக்காக செத்தவனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்ல. ஆனா அந்த நியாயம் கிடைக்கலையே. அதை கொடுக்கறதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நான் சொன்னேன்ல, வாழ்க்கை முழுக்க அவன் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பான். அவன் நம்மளை பழி வாங்க தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். ஏய் ஏய் எலனா, அமைதியா இரு. அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். எலனா, எலனா, சாகர வரைக்கும் கஷ்டப்படுத்துவான். நம்மளை ஏய் சும்மா- ஏய் என்ன பாரு, நீ முதல்ல உட்காரு, கொஞ்சம் அமைதியா இரு. அங்க ஒரு ஷிப் இருக்கு, அங்க ஒரு ஷிப் இருக்கு, அங்க ஒரு ஷிப் இருக்கு. வாங்க போலாம், வாங்க. நமக்கு எதுவும் ஆகாது. அட என்ன இது? ஏய் பாத்துங்க, ஹலோ, ஏய் ஹெல்ப் பண்ணுங்க, கம் ஆன், ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப். எலனா, எலனா நம்மள காப்பாத்த போறாங்க. என்ன என்ன பண்ற எலனா? எலனா என்ன பண்ற எலனா? நீ முதல்ல கீழ இறங்கு. என்ன பண்ற எலனா? அங்க இருந்து கீழ இறங்க சொன்ன உன்னை. நோ. மாட்டு, நான் என்ன பண்றேன் புரியுதா? ஹாய் அண்ணா. சொல்லு சகோதரி, எல்லாம் சரியா நடக்குதா? எல்லாம் சரியா நடக்குது. ஆனா எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்திருக்கு. அத நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்ப சரி, நீ சொல்றபடியே செய்றேன். அப்போ நீதான் அந்த சின்ன பொண்ணா? ரொம்பவே வேகமா வளர்ந்துட்டல்ல. எனக்கும் தெரியும், கண்ணு முன்னாடியே அப்பா அம்மா இறந்தா இப்படிதான் நடக்கும். அப்பா நீ அழக்கூடாதுன்னு சொன்னாருல்ல. உனக்கு சைரன் சத்தம் கேக்குதா? டாக்டர்ஸ் நம்மளை காப்பாத்த இங்க வந்துட்டு இருக்காங்க. இந்தா, நீ இது டைட்டா பிடிச்சுக்க. கவலைப்படாத, நான் இங்க தானே இருக்கேன்.
குட் ஈவினிங் சார். இந்த பக்கம் ஒரு போட்டு வர்றதா பார்த்தோம், அதான் செக் பண்ணலான்னு இங்க வந்தோம். ரொம்ப நல்ல விஷயம். கடல்ல இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பா உதவியா இருக்கும். ஆனா எனக்கு உதவிலாம் வேண்டாம். நீங்க இங்க பாதுகாப்பா இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கதான் நாங்க வந்தோம். நான் என்னோட கொல்லிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. எங்களை என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? நாங்க இங்க இருந்து கிளம்பலாமா? கண்டிப்பா கிளம்புங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஷூரா? நீங்க ஓகேவா தானே இருக்கீங்க? அஃப்கோர்ஸ். ஏன் கேக்குறீங்க? எதுக்காகனா இதை பார்க்கும்போது ரெகுலர் போட் மாதிரி தெரியல. அதோட யூனிஃபார்ம் கூட இல்லாமல் போட்டில் எதுக்காக தனியாக இருக்கீங்க? சட்டப்படி இது தப்புன்னு தெரியாதா? அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மோட்டார் போட்ஸ் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கு. பரவாயில்ல, நான் ஒரு முறை உள்ள வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடுங்க. நீ என்னைய மிரட்டுறியா? அங்கே நில்லு. நகராம அங்கேயே நில்லு. எமி அப்படி பண்ணாத. எமி நீ எதுவும் பண்ணிடாத. நில்லு. எதுக்காக நீ இப்ப அவனை சுட்ட? என்ன மன்னிச்சிடுங்க. வேண்டாம் வேண்டாம், அப்படி மட்டும் பண்ணிடாத. எமி நீ இப்ப என்ன பண்ணன்னு சொல்லு. நான் பேசுறது கேக்குதா? எமி கேக்குதா? எமி கேக்குதா? என்ன பண்ண சொல்லு. என்ன மன்னிச்சிட, எனக்கு வேற வழி தெரியல. நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிற எல்லாமே சரியாயிடும். மார்டினா, நீங்க 2 பேரும் கொலைகாரங்களா? பாதிக்கப்பட்டவங்க. நாங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டவங்க. உங்களாலதான். எங்களுக்கு தெரியாது. நான் சொல்றத முதல்ல பொறுமையா கேளு. உன் பேச்ச கேட்க நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. டேய் எமிலியோ, நான் கண்ண உங்க தங்கச்சி தலையில குறி வச்சிருக்கேன். இப்ப என்னடா பண்ணுவ? எதையா இங்க புட்டும் தனியும் கொண்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் வா. நீ வரலன்னு வச்சுக்க, இங்கே ஷூட் பண்ணிடுவேன். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? உனக்கு நாங்களே நான் ஓகேதான்.
நீ எப்படி இருக்க? வந்துட்டான். வா, அப்படியே பொறுமையா உள்ள வா. முதல்ல அந்த பேக்கை கீழே வை. என்ரிக்கோ, போய் அவனை செக் பண்ணு. போ, செக் பண்ணி பாரு. ஜாகிரதை கேட்றா. அங்கே செக் பண்ணு. முடிஞ்சதா? சரி, வந்து உட்காரு. போ, கம்ஃபர்டபுளா உட்காரு. கட்டி போடு, 2 பேரையும் கட்டி போடு. என்ன கொண்டு வந்திருக்க? அதை யூஸ் பண்றது எப்படின்னு உனக்கு தெரியுமா? அதான் எனக்கு நல்லா தெரியும். இப்போ யூஸ் பண்ணி காட்டவா? ம், எங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ற? பரவாயில்லையாப்போ. இங்கேயா? டேய் ஃபெட்ரிக்கோ, எனக்கு கொஞ்சம் தண்ணி மிச்சம் வைக்கலாம்ல, அப்படியே மொத்தமாக குடிக்கிறேன். இல்லை, முடிச்சிட்டேன். மொத்தமாக குடிச்சிட்டேன். பணக்காரங்க இப்படி தான் பண்ணுவாங்க. யாருக்காகவும் மிச்சத்தை கூட வைக்க மாட்டாங்க. நீ இவளோட அண்ணன் தானே? அன்னைக்கு அந்த காரில் அவ கூட இருந்தது நீ தானே? நாங்க பார்க்க ஒரே மாதிரி இல்லை. இவ அம்மா மாதிரி இருப்பா, நான் அப்பா மாதிரி இருப்பேன். எமெலியோ மார்டினா, அது உங்க அம்மா அப்பாவுடைய பேர் தானே? ஆமா, நீ அதை சரியா சொன்ன. அவங்க தானே பேரண்ட்ஸ். அப்பவும் பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? உண்மையான காதலா என்ன? எப்படி இருந்தா உனக்கு என்ன? இதுல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு பழி வாங்குறதுக்கு உன் தங்கச்சி இன்வால்வ் பண்ணிருக்கல. சத்தியமா நீ பைத்தியண்டா. சிலர் வேணா நீ சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தெரியுமா? அந்த கண்ணு கூட சொல்றேன்ல. நீ இறந்துட்ட. நான் ஒண்ணும் இறக்கல. நான் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? இப்ப அந்த கண்ணு கொடு. என்ன வேணாலும் கொடுடா. கொடு சொல்றேன்ல. நீ தானே சொல்றல்ல. அம்மா அவன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. உலகத்திலேயே நாங்க தான் சந்தோஷமானவங்களா இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா. ஆனா திடீர்னு அன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. எங்க அப்பா அம்மா சாகிறத எங்க கண்ணாலேயே நாங்க பார்த்தோம். அழக்கூடாது. ரொம்ப வலிக்குது. எல்லாம் சரியா? ரொம்ப நேரம் நாங்க அப்படியே இருந்தோம். 7 நிமிஷத்துல எங்களை காப்பாத்த வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல எழுதி இருந்தாங்க. உனக்கு நாளே சொல்லுங்க. நீ வெளியில போய் யார்கிட்டயாவது உதவி கேளு. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லாததுனால ஆர்ஃபனேஜ் கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்த ஃபேமிலி ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் அங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எங்களை தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனா எங்களோட அந்த புது அப்பா
ராத்திரி நேரத்துல தப்பா நடந்துக்க அவர் முயற்சி பண்ணாரு. என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். நான் என்னை விட்டு போயிடாத. நான் கூடயே இருக்கேன். கோவமும் வெறுப்பும் போயிடுச்சு. ஆனா அதோட பாதிப்பு போல. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துப்போம். ஒவ்வொரு சைக்கோ பார்த்தும் இப்படிதான் உருவாகிட்டு இருக்கான். அதுக்காக என்ன கொல்ல வந்தியா? நாங்க உன்னை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை என்றிகோ. உங்களோட இந்த பெர்ஃபெக்டான உலகத்தை உடைக்கணும்னு நினைச்சோம். உன் மேல அன்பு வச்சிருக்கவங்க, உன்னை பத்தியே யோசிக்கிறவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டா குற்ற உணர்ச்சியோட வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு காட்ட தான் பண்ணோம். அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஆமா, ஜட்ஜும் அப்படிதான் சொன்னாரு. அவர் அவரோட கண்ணாடியை போட்டுக்காதது எங்க அப்பாவோட தப்புன்னு சொன்னாரு. போலீஸ் ரிப்போர்ட்லயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் எழுதிக்கிட்டாங்க. எங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஒரு 10 வயசு குழந்தையோட டெஸ்டிமோனில எதுக்கு கேட்கணும்னு நினைச்சாங்க. ஆம்புலன்ஸ் 1 hour கழிச்சு வந்ததுன்னு சொன்னா நம்பல. ஃபிளாவியோட அப்பா உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சாரு. நல்ல வேளை அவர் எங்களை ஜெயிலில் போடாம விட்டாரே. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நாங்கள் இல்லவே இல்லை மாட்டினா. அன்னைக்கு இவங்க தான் அந்த கோல்டன் கிளப் ஈவினிங்கில் மீட் பண்ணிட்டாங்க. அங்கே மெம்பர்ஸ் அப்புறம் ஃபேமிலி மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ தனியாக இருந்ததுனால என்ன அவங்க அலோவ் பண்ணல. நான் இவங்களோட ஒரு ஏழை ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அன்னைக்கு காரை ஓட்டுனது இந்த ஃபெட்ரிகோ தான். சம்பவம் நடக்கும்போது நான் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தேன். அவங்க எனக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே போனேன். எனக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபெடரிகோ தான் குடிச்சு அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவன் எவ்வளோ கெஞ்சிருந்தாலும் சரி அவனை அந்த ஜெயிலை விட்டு வெளியே அமைச்சிருக்க மாட்டாங்க. அவன் அப்பாவோட பணம் கூட அவனை காப்பாற்றிருக்காது. உனக்கு தான் தெரியும்ல, நான் குடிக்கவே மாட்டேன்னு. நான் குடிச்சதும் இல்லை. என் உடம்புல ஒரு சொட்டு ஆல்கஹால் கூட கலந்ததில்லை இது வரைக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமா மரினோன் அசோசியேட்ஸ் லா ஃபர்ம் என்னை காப்பாத்திருப்பாங்க. எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. இது எல்லாமே பிளான் தான். சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நானும் அதை ஒத்துக்கிட்டேன். மார்ட்டினா, நீ என்ன மன்னிச்சிட. உன் பேரண்ட்ஸை கொண்டது நிச்சயமா நான் இல்லை. ஆனா இப்போ உங்க 2 பேரையும் நாங்க கொள்ளுவோம். ஏய், என்ன பண்ற நீ? நடந்தது சொல்லிட்டு இருக்க. கண்ணை கீழே போடுறா. என்ன பண்ற? இவங்கிட்ட மொத்தமா சொல்றீங்க. நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குடா, புரியுதா? முதல்ல கண்ணை கீழே. ஹாரர் படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது தெரியுமா? படங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு சில படங்கள்ல கடைசியில கெட்டவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓ, அப்படியா?
நீயே உன்னை ஒரு கேள்வி கேட்க. நாங்க இந்த கதையில யாரு கெட்டவங்க? நீயா நானா? டேய் கண்ணை கீழே போடுற அப்பதான் இந்த போட்டை விட்டு வெளியே போக முடியும். சொல்றத கேட்டு தொலைடா. புரியுதா? டேய் டேய். டேய் டேய் என்னடா சொல்லுக்கு? வெட்டிக்கோ. டேய் பாரு பாரு. டேய் உன்னால அவனை காப்பாற்ற முடியாது. அவன் குடிச்ச தண்ணியில பாய்சன் இருந்தது. அவன் எந்த தப்பும் பண்ண புரியுதா? வேண்டாம் வேண்டாம், அவனை விட்டுரு, அவனை விட்டுரு. ஏய் மறுபடிதான் என்ன அப்படி பண்ண? என்ன அப்படி பண்ண? டேய் மாட்டினா பைத்தியக்காரன், என்ன அப்படி பண்ண? டேய் சாவா சாவா. ஏய் Mm-hmm.